ஜாதகருடைய 2வது குழந்தை ஒரு 29, 28, 29 வயசு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. அந்த குழந்தைக்கு அவங்க திருமணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப முயற்சி எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த குழந்தை திடீர்னு ஒரு 28 வயசில் ஒரு ஆக்சிடெண்ட்டோ ஏதோ ஒன்று, ஒரு ஹார்ட் அட்டாக்கோ அப்படின்னு திடீர்னு அந்த குழந்தை இறந்து போயிடுச்சு அப்படின்னா இந்த ஜாதகர்களுக்கு புத்திர சோகம் அப்படிங்கிற விஷயத்தையும் இருக்குது. 2வது, அந்த பிறந்த அந்த ஜாதகருக்கு ஆயுளே அவ்வளவுதான் நிர்ணயிச்சிருப்பார் கடவுள். இவ்வளவு வயசுக்கள் தான் நீ அந்த குழந்தை வாழணும். அதாவது ஏதோ ஒரு கருமா, பழைய போன ஜென்மத்தில் தீராமல் இருந்த ஒரு கருமா இந்த ஜென்மத்தில் அந்த ஜாதகர் பிறந்து யாரோ ஒருத்தர் இந்த ஜாதகர்களுக்கு குழந்தையாக பிறந்து இவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்தை அவர் நிறைவேற்றி கொடுத்துட்டு போனாதான் அவருடைய கருமா கழியும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கும்.